நான் இது எல்லாமே உங்க நல்லதுக்காக தானங்க பேசிட்டு இருக்கேன். அது ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது? யாரு நீ? நீ நல்லது சொல்றியா? நீ நல்லது செய்வ அப்படின்னு சொன்னா உன் நிழல் கூட உன்னை நம்பாதுடி. நல்லது செய்யறதுன்னா இப்ப எங்க அண்ணன் சொன்னாரு பாத்தியா, சொத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு. அது தாண்டி நல்லது. ஒழுங்கா வந்து கையெழுத்து போடுற வேலையை பாரு. மாட்டேங்க, நான் கையெழுத்து போட மாட்டேன். இதோ பாருங்க, நான் செத்தாலும் சாவனை தவிர அந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து கூட போட மாட்டேன். என்னடி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? இப்படி நீ சீன் போட்டா நாங்க பயந்துருவோமா? ஓ, நான் இவ்வளவு ஆதங்கமா பேசுறதெல்லாம் சீன் போடுற மாதிரி இருக்கா? இருங்க, இப்ப தெரியும். கையெழுத்து போடு போடுன்னு சும்மா என்ன வற்புறுத்தாம இங்க இருந்து போயிடுங்க சொல்லிட்டேன். இல்லன்னு வச்சுக்கோங்க, உங்க முன்னாடியே நான் இந்த மாத்திரையை சாப்பிட்டு செத்துருவேன். அப்புறம் உங்க மொத்த குடும்பமும் கொலைகேஸ்ல உள்ள போயிடும். ஹேய், ஏண்டி நீ சொன்னதெல்லாம் கேட்டு நான் பயந்து நினைச்சிட்டு இருக்கியா? இந்த மாதிரி நீ ஏதாவது களவாணித்தனம் பண்ணுன்னு எனக்கு தெரியும்டி. அதான் வரும்போது மாயா கிட்ட போனை வாங்கிட்டு வந்தேன். அத வச்சு பாதுகாப்பா ஒரு ஆதாரத்தையும் உருவாக்கி இருக்கேன். ஆதாரத்தை உருவாக்குறீங்களா? இருக்கீங்க அங்க பாரு. நீ பேசின அத்தனையும் இந்த போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீயே மாத்திரை எடுத்துப்ப, நீயே உன் வாயில போட்டுப்ப, நீயே தற்கொலை பண்ணிக்க போறதுக்கான அத்தனை ஆதாரமும் இதுல இருக்கு. இது கொலை எப்படி சாத்தியமாவும்? இந்தா முழுங்க. இங்க பாருங்க, நான் இந்த மாத்திரையை சாப்பிட்டு சாகணும்னு நீங்க நினைச்சு பாருங்க, நான் ஒண்ணும் சாக மாட்டேன். இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க, இந்த சொத்தை நான் ஒரு நாளும் 4 பங்கா பிரிக்க விட மாட்டேங்க. என்னங்க, நாம ஏதாவது தப்பு பண்றோமா? நாம எந்த தப்பு செய்யல ஜானகி. நியாயமா ஜீவாவுக்கு சேர வேண்டியதை கொடுக்கணும்னு தானே சொல்றேன். தம்பியும் மச்சானும் பேசி சமாதானப்படுத்திட்டு வரட்டும். நடக்கவே நடக்காது போல் இருக்கன. என்ன நம்ம வாய்க்கு வந்தபடி பேசுறான். கோபம் தான் வருது. ஏதாவது ஏடா குடமா பேசி உன்னை கோவப்படுத்தணும், நீ கோவப்படணும், அதுக்கப்புறம் நீ கைய நீட்டணும், அதை வச்சு பெரிய பிரச்சனை பண்ணணுங்கிறது தான் பார்வதியோட திட்டம் போல. அண்ணா, என்னாச்சுண்ண? மச்சான் முகத்தை பார்த்தாலே பத்மா சம்மதிக்கலன்னு தெரியுது. ஆமா மச்சான், பத்மா பார்வதியை கெடுக்கிறாளா இல்ல பார்வதி பத்மாவை கெடுக்கிறாளான்னு தெரியல. கையெழுத்து போட மாட்டேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா மச்சா. அண்ணா, கையெழுத்து போடலன்னா போட்டுன. அவங்களுக்கும் இந்த சொத்துக்கு என்னென்ன சம்பந்தம்? சார், அந்த டாக்குமெண்ட்ல இருந்து அவங்க பேர் தூக்குங்க சார். அவங்க கையெழுத்து போடலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். யாராவது கேட்டா நான் பாத்துக்கிறேன் சார். இல்ல சிவா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. நாம நம்ம குடும்ப வாரிசு ஜீவாவுக்காக கொடுக்கறத மனப்பூர்வமா தான் எல்லாரும் கொடுக்கணுமே தவிர அதுல யாருக்குமே வருத்தமோ மனக்கசப்போ இருக்க கூடாது. ஜீவா இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த குடும்பத்துல எல்லாரும் அவன் மேல அன்பா இருக்கணும். பாவம், எத்தனையோ வருஷம் கழிச்சு இந்த சொந்தம்லாம் இருக்குன்னு வரப்போறான். அப்புறம் அவன் ஏதோ சொத்துக்காக வந்த மாதிரி அவனை இங்க யாரும் தப்பா நினைச்சு பேசிடக்கூடாது. நீ சொல்றதுதான் சரி ஜானகி. அதனாலதான் நான் எல்லாரையும் கூப்பிட்டு கேக்குறேன். ஆனா அவங்க 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றாங்களே. எவ்வளவு நேரம் பேசி பாக்குறது? என்ன நம்ம பேசுறானே, என்ன பண்றதுன்னே தெரியலனே. முடிவா என்னதான் சொல்றா?
ஜீவாவை கூட்டு வந்து நிறுத்துங்க, அப்புறம் கழுத்து போடுறேன்னு சொல்றானே. பத்மாவும் அதே தான் சொல்றா மச்சா. அவங்க ஜீவாவை நாம கண்டுபிடிக்கவே முடியாது. ஜீவா இந்த வீட்டுக்கு வரவே மாட்டான்னு நினைச்சிட்டாங்க போல. அதனாலதான் ஜீவாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஜீவா எங்கேயும் போயிருக்க மாட்டான். நாம பாக்குற இந்த ஊர்லயே இருப்பான். நாம பார்த்து கூட இருந்திருக்கலாம். நீதான் ஜீவாவா, நீதான் ஜீவாவான்னு அவனை நாம பார்க்கும்போது ஆச்சரியப்படலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் கண்டிப்பா வருவான். நல்ல நேரத்துல வருவான். நாம இவ்ளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கடவுள் ஜீவாவை கண்ணுல காட்டவே மாட்டேங்கிறாரே. ஜீவா கால் இந்த வீட்ல எப்ப படணும்னு இருக்கோ அப்ப படட்டும். அதுக்கு முன்னால சில கடமைகளை செய்யணும்னு நினைச்சேன். மனசுல இருக்கிறத அவங்க 2 பேரும் எல்லார் முன்னாடியும் சொன்னதும் நல்லதுதான். ஜீவா வந்த பின்னால அவன் முன்னால இந்த பிரச்சனை நடக்காம போச்சேன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். ஜீவா இந்த வீட்டு வாரிசுன்னு இந்த சொத்து விஷயம் தான் அதிகாரப்பூர்வமா அவனை நம்ம ஏத்துக்கிற விஷயம். அவன் வந்து சட்டப்பூர்வமா சொத்தை கொடுக்கணும்னு சொன்னா அத சித்தியும் அத்தையும் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? வாயை மூடிட்டு பேசாம இருப்பாங்க. அண்ணன் நமக்காக ஆறுல பேசிட்டு போயிட்டாரு. ஆனா அவர் மனசுல இந்த விஷயத்தை பண்ண முடியலங்கிற வருத்தம் இருந்துட்டு தானே இருக்கும். எவ்வளவு ஆர்வமா லாயரை வர சொல்லிட்டு வந்துட்டாருன்னு எவ்வளவு தடவை கேட்டாருன்னு எனக்கு தானே தெரியும்.